வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள், பலவிதமான ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே எலுமிச்சை ஜூஸ் நமக்கு சரி பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் தான் இது சாத்தியம். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக எலுமிச்சை ஜூஸ் நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் பருகி வரும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து மூளை மற்றும் நரம்புகளை நமக்கு வெகுவாக தூண்டும். இதனால் ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் எதுவுமே இருக்காது. அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் எதுவும் இல்லாதால இயல்பான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, அது ஹை பிபியாக இருந்தாலும் சரி, லோ பிபியாக இருந்தாலும் சரி, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பிபி ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளையுமே இல்லாமல் குறைத்துக் கொள்ளலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது அது நம்மளுடைய உடலுக்குள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றத நம்ம முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி கண்ட்ரோலில் இருக்கும். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. உங்களுடைய வெயிட் இன்னும் அதிகமாகாமல் ஸ்டாப் ஆகும். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து, இது எல்லாமே உங்களுக்கு உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தொடர்ந்து காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா கூட நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டை வலி, தொண்டை புண், இதெல்லாமே உங்களுக்கு சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொண்டை வலி, தொண்டை புண் நமக்கு வருவதற்கு காரணம் நுண்ணுயிர் தொற்று நம்முடைய தொண்டையில் இருக்குன்றது அர்த்தம். ஸோ ஆன்டிபயோட்டிக்காக, அதாவது உயர்தர கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் இருக்குது அப்படின்றதால நம்மளுடைய தொண்டையில் படக்கூடிய அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ, வாய் கொப்பளிக்கும் போதோ நம்ம தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். தொண்டை புண் நமக்கு வராது. அதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் தொற்று, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன், அது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்மளுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். அதனால் நம்ம சோர்வாக இருக்கும் அப்படின்னா உடனே மீண்டும் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக மாறுவதற்கு ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டாலே போதும். எலுமிச்சை ஜூஸ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த கொதிப்பை சரி பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மை, நரம்புகளில் இறுக்கம் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளை உணர வைக்கும். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே நமக்கு வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனை நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண செரிமான பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை வரைக்குமே எந்த செரிமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சை ஜூஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி மூட்டு வலியை நமக்கு சரியாக்கும், எலும்புகளை பலப்படுத்தும். தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வைக்கும். இதனால் வயதானவர்களாக தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி பிரச்சனை, அந்த யூரிக் அமிலம் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். எலும்புகளும் இதன் மூலமாக நமக்கு பலம் பெறும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான பிரச்சனையுமே pH அளவுகள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸை நம்ம ஒரு டம்ளர் தினமும் எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நல குறைவை ஏற்படுத்தும். அந்த மாதிரி டைமில் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல பிரச்சனை நமக்கு அந்த pH ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும். ஸோ pH உடைய அந்த லெவல் பேலன்ஸ்டாக நமக்கு இருக்கும். கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, கல்லீரல் சார்ந்த நோய்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு எலுமிச்சை
ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து அழிக்கிறது. இதனால் கல்லீரல் சுத்தமடையும். நம்மளுடைய உடல் உறுப்புகளில் கல்லீரலையும் கொழுப்பு அதிகமாக படியும். ஸோ அதனால் அந்த கொழுப்புகளையும் அகற்றி நச்சு கிருமிகளையும் அகற்றி கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு அதை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியான உறுப்பாக மாற்றுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இதனால் கல்லீரல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். கூடுமான வரைக்கும் இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, மது அருந்தக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவது போன்ற பிரச்சனைகள் இதெல்லாமே நம்ம அதாவது மது அருந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவது போன்ற இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே கல்லீரல் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிச்சு மீண்டும் புத்துணர்ச்சியான ஒரு உறுப்பாக கல்லீரல் மாறும். அதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து துணை புரியும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து கடுமையான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க உணவுகளை எடுத்துக்குவாங்க. உணவுகளிலிருந்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த மலக்கழிவுகள் வந்து எளிமையான முறையிலே நமக்கு வந்து குடல்கள் வந்து வெளியேற்றப்படும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம ஒரு டம்ளர் டெய்லியும் எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும். நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான முகப்பொருட்களோ கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ என எதுவுமே இல்லாமல், சுருக்கங்கள் கூட எதுவுமே இல்லாமல் சர்மத்தை வந்து புத்துணர்ச்சியாக பளபளப்பாக வைப்பதற்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சர்மத்தை வந்து உள்ளிருந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு அழகாக்கும். குறிப்பாக குடல்களில் வந்து எந்த விதமான கழிவுகளும் இல்லாமல் அது வெளியேற்று பணி வந்து எலுமிச்சை ஜூஸ் செய்கிறதால, ஸோ குடல்களில் கழிவுகள் இருந்தால் தான் அது வந்து முகப்பொருவாக நம்மளுடைய முகத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த கழிவுகளை வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நீக்கிக்கிறதால தோலில் எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. முகம் சார்ந்த பிரச்சனை நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. வாயு துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு போக்கி சீரான சுவாசத்தை கொடுத்து சுவாச புத்துணர்ச்சியை நமக்கு வந்து கொடுக்கும். நுரையீரல் தொற்றுகளை வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு வந்து குறைக்கும். அதாவது நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாமல் எலுமிச்சை ஜூஸ் வந்து பார்த்துக்கொள்ளும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கிறதால இது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களான சளி, இருமல், காய்ச்சல், குறிப்பாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவலி போன்ற பிரச்சனைகளுமே குணப்படுத்தும். சீரற்ற குடல் இயக்கம் அது போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளை வந்து வைக்கிறதால, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதால நமக்கு புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று நோய்கள், அந்த நோய்களை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் உதவி புரியும். எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கப்படும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து உருவாகாமல் தடுத்துக்கொள்ளலாம். கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குமே எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக வந்து உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். எலுமிச்சம் பழம் பித்தத்தை வந்து நமக்கு கியூர் பண்ணும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை வந்து குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்க உதவிகரமாக இருக்கும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிருக்க உதவும், யானைக்கால் வியாதியை வந்து நமக்கு குணப்படுத்தும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொண்டு நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.